மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் ஈவினிங் டைமில் சுட சுட ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்னே 2 டைப்பாக வந்து செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க அந்த ஹஸ்க்கும் அந்த சில்க்கும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி ஒரு குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பின்னாடி அது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து கத்தியில் வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலும் வந்துடும். இல்லை கையிலே இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகின பின்னாடி நம்ம ஸ்வீட் கார்ன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நார்மலான பட்டர் ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா பாதி இதில் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து மசாலா ஸ்வீட் கார்ன் சாட் ரெசிபிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாமே பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து ஸ்வீட் கார்னில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மசாலா ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே ஸ்வீட் கார்னை 2 டைப்பாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி ஆயிரும்.